ஆண்டவர் சிறுமா இருக்கிற இயேசுவின் நாமத்தில் எல்லாரையும் நான் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். நல்ல ஒரு மகிமையான நாளில் நம்ம எல்லாரும் காணும் பார்க்கவும் தேவன் பாராட்டின பெரிய அன்பை நினைத்து நான் ஆண்டவர் அதிகமாய் ஸ்தோத்தரிக்கிறேன். அல்லேலூயா, ஸ்தோத்திரம், ஆமென். எங்கூட வாசிக்க கேட்கலாம். நமக்கு எல்லாரும் தெரிஞ்ச ஒரு வேத பகுதி 2 கொரிந்தியர் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் அப்படியே 3வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். ஆகிலும் சர்ப்பமானது தன்னுடைய தந்திரத்தினாலே ஏவாளை வஞ்சித்தது போல உங்கள் மனதும் கிறிஸ்துவை பற்றும் உண்மையிலிருந்து விலகும்படி கெடுக்கப்படுமோ என்று நான் பயந்திருக்கிறேன். ஆமே, ஸ்தோத்திரம். எதற்கும் பயப்படாதவன் கமாலியனுக்கு கமாலியன், யூதனுக்கு யூதன். ஸ்தோத்திரம். ஏகദേശம் 3000 கிலோமீட்டர் ஸ்தோத்திரம் கப்பல் யாத்திரை பண்ணினவன். ஆனால் அவன் சொல்லுகிறான், சபை ஸ்தோத்திரம் உபாயத்தாலே சாத்தானுடைய தந்திரத்தினாலே அவன் ஏவாள் வஞ்சிக்கப்பட்டது போல திருச்சபை வஞ்சிக்கப்படுமோ என்று எண்ணி உங்கள் நிமித்தம் நான் பயப்படுகிறேன் என்று பவுல் சொல்லுகிறார். ஆமென், ஸ்தோத்திரம், அல்லேலூயா. ஒரு மகிமையான காரியம் ஜனங்கள் நடுவிலிருந்து விழத்தள்ளுமோ இல்ல அது ஜனங்கள் நடுவிலிருந்து பிரிக்கப்படுமோ என்று எண்ணி பவுல் பயப்படுகிறார். ஆமென். ஆமென். பவுல் கடைசி நாட்களில் சபையை குறித்து அவர் பயப்பட காரணம் ஏவாள் வஞ்சிக்கப்பட்டது போல. ஏன்னா ஏவாள் வஞ்சிக்கப்பட்டது ஸ்தோத்திரம் ஒரு மேன்மையான காரியத்தை காண்பித்து, ஆனால் அதை விட ஒரு மேன்மையான காரியத்தை ஆண்டவர் ஏவாளுக்கு கொடுத்திருக்கிறார் என்பதை, ஆதாமுக்கு கொடுத்திருக்கிறார் என்பதை அவர்கள் மறந்ததினால சாத்தானுடைய வார்த்தைக்கு அவர்கள் செவி சாய்த்தார்கள். சாத்தானுடைய வார்த்தையில் அவங்க விழுந்து போனாங்க. ஆமென். என்பது போல கடைசி நாட்களில திருச்சபை வஞ்சிக்கப்படுமோ என்று எண்ணி பயப்படுகிறேன் அப்படிங்கிறார். ஆமென். பயம் எல்லா காரியத்தை விடவும் மோசமான ஒன்று என்பதை கழிந்த நாட்களில் நாம் பார்த்தோம். ஆமென். அவர்கள் அந்த தீவில் விழுவோம் என்று பயந்தார்கள். ஆமென். கல்பாறையான இடங்களில் விழுவோம் என்று, சொரிமணலில் விழுவோம் என்று பயந்தார்கள், ஆழத்தில் விழுவோம் என்று பயந்தார்கள். அப்ப பயம் ஒரு தேவ பிள்ளையினுடைய வாழ்க்கையில யதார்த்தமாய் ஆண்டவரை அண்டி தோத்திரம் இந்த உலகத்தின் பாவங்களுக்கு அண்டி பயம் வரவில்லை. ஆனா பவுல் சொல்றாரு, நான் பயப்படுகிறேன். எதனால? சபை வஞ்சிக்கப்படுமோ என்று எண்ணி. ஆமென். அப்போ ஆதிகாமம் 3ஆம் அதிகாரம் 9வது வசனத்துல அவங்க இருந்தது ஒரு ஏதேன் தோட்டம். ஆமென். அந்த தோட்டம் ஒரு சபைக்கு அடையாளமாகவும், ஒரு குடும்பத்துக்கு அடையாளமாகவும், ஒரு மனுஷனுடைய இருதயத்துக்கு அடையாளமாகவும் தான் அவர் சபையை சொல்லுகிறார். ஆமென். ஐயோ, ஆமெனா, அல்லேலூயாவா. அப்போ ஏன் பயப்படுகிறேன் என்றால், ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் தேவன் ஒரு டைரக்ஷனை கத்தர் கொடுத்திருந்தார். ஆமென். ஒரு வேலை துவங்கணும்னா, ஒரு ப்ராஜெக்ட் முடிக்கணும்னா, இல்ல ஆமென் ஸ்தோத்திரம் ஒரு பிள்ளை தன்னுடைய படிப்பை நிறைவு செய்ய வேண்டுமானால் அந்த பிள்ளைக்கு என்ன இருக்குது? ஒரு டைரக்ஷன், யாரோ ஒருவரால ஆலோசனை கொடுக்கப்படுகிறது. ஆமீனா, இருக்கீங்களா? அந்த ஆலோசனைய ஏதேன் தோட்டத்துல முதல் யார் பெற்றுக்கொண்டது? ஆதாமும் ஏவாளும் பெற்றுக்கொண்டாங்க. ஆனா சாத்தானுடைய தந்திரம் தேவனிடத்திலிருந்து இவங்க 2 பேரும் என்ன செய்யணும்? அந்த பிரிவு, அதாவது ஆண்டவர் கொடுத்த டைரக்ஷன் என்ன பண்ணணும்? உடைக்கணும். ஆமென். அதுக்கு அவன் தேடின உபாயம் என்ன தெரியுமா? ஆமென். அதுக்குள்ள ஏதேனிலிருந்து ஆதாம் என்ன செய்ய முடியாது? வெளியே கொண்டு வர முடியாது. ஆமென். ஆண்டவர் ஏதேனுக்குள்ள வருதா சாத்தானால என்ன செய்ய முடியாது? தடை பண்ண முடியாது. இது 2க்கு நடுவுல பிசாசினுடைய திட்டம் என்ன செய்யணும்? நிறைவேறியே ஆகணும். ஆமென். பிசாசினுடைய திட்டம் நிறைவேறியே ஆகணும். அல்லேலூயாவா. ஏன்னா ஏதேனுக்குள்ள ஒரு Z+ பாதுகாப்பு. அப்படின்னா ஒரு கொசு கூட உள்ள என்ன செய்ய முடியாது? போக முடியாது. ஆமீனா. அப்படின்னா Z+ பாதுகாப்பு இல்ல CRPF இல்ல ராணுவமோ துணை ராணுவமோ இல்ல. அங்க தேவனுடைய பாதுகாப்பு எப்பவும் அங்க எப்படி இருக்குது? யாரும் உள்ள நுழைய முடியாத அளவுக்கு பெரிய பாதுகாப்பு. ஆனா அதுக்குள்ள யார் நுழைஞ்சிருக்கிறா? அப்ப ஒண்ணு தெரியணும், எந்த சூழ்நிலையிலும் அவன் வஞ்சிக்கப்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறது. அவன் சொல்லுங்க, தேவ பிள்ளைகள்
ரட்சிக்கப்பட்டவர்கள் வஞ்சிக்கப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குதாமே. அங்க யாரும் போக முடியாத இடத்துக்குள்ள யார் போயிருந்தா? ஒண்ணு எப்படியாவது இவங்களை வெளியே கொண்டு வந்து கெடுக்கணும் பிளான் பண்ணா. ஆனா தேவனிடத்தில் இருந்து அவங்களால என்ன செய்ய முடியல. பகலில் குளிர்ச்சியான வேளையில ஆண்டவர் அங்க வர்றாரு. அந்த குளிர்ந்த காற்று வீசினாலே ஆதாமும் ஏவாளும் எங்க போவாங்க? ஆண்டவர் வந்து விட்டார் என்று அறிந்து கொள்வார்கள். ஆமென். சாத்தான் நுழைகிறதுக்கு வாய்ப்புள்ள இடங்கள், ஆமென். பிசாசு நுழைகிறதுக்கு வாய்ப்புள்ள இடங்கள், பறந்து கிடக்கிற உலகம். 2,95,000 கிலோ டன் வெயிட் கொண்ட இந்த பூமியில எந்த பாகத்துல வேணாலும் யார் நுழையலாம்? சத்துரு நுழைவதற்கு வாய்ப்பு இருக்குதாமே. அப்ப நல்ல கவனிங்க, அவனுடைய நோக்கம் ஒன்னே ஒண்ணுதான். தேவனுடைய மகிமையிலிருந்து இவங்களை என்ன செய்யணும்? பிரிக்கணும். தேவனுடைய மகிமை உங்களை விட்டு என்ன செய்யணும்? வெளியேறணும். ஆமேனா? ஐயோ உயர்த்தி சொல்லுங்க. தேவனுடைய மகிமை உங்களை விட்டு மாறணும். இந்த உலகத்துல எதை வேணாலும் ஒருத்தர் இழக்கலாம். 1000 விடுதலை பிரசங்கங்களை கேட்கலாம். 1000 தோத்திரம் விடுதலைக்கான செய்திகளை கேட்கலாம். ஆனா ஒரு மனுஷன், உள்ளான மனுஷனுக்குள்ள அந்த தேவ மகிமை இருக்கு பாருங்க, அது வெளியரங்கமாய் அல்ல, உள்ளான அந்த மகிமை தேவனில் பலப்படணும். அது 1000 விடுதலை பிரசங்கத்துக்கு அது சமமான ஒண்ணு. 1000 விடுதலை பிரசங்கத்துக்கு சமமானது. ஆமெனா? ஏன்னா உள்ளான மனுஷனுக்குள்ள மகிமை அதை கெடுக்கிறதுக்கு தான் சத்துரு என்ன பண்றான்? இஸ்ரவேல் ஜனங்கள் 23,000 பேரு 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல 4ஆம் வசனத்துல 23,000 பேரு அவங்க அந்த தேவனுடைய மகிமை என்ன பண்ணாங்க? இழந்து போனார்கள். அவங்க பானம் குடிச்சாங்க. என்ன பானம் குடிச்சாங்க? ஞானபானத்தை குடித்தார்கள். அவங்க ஒரே அப்பத்தை சாப்பிட்டாங்க. வாசிக்கலாம் அந்த வசனத்தை. எல்லாரும் ஒரே ஞானபானத்தை குடித்தார்கள். எப்படி எனில் நல்ல அந்த கண்மலை கிறிஸ்துவே. ஆமென். கவனிங்க, அவங்க ஞான கண்மலையாம் தண்ணிய குடிச்சாங்க. அவங்க வானத்தின் மன்னாக்களை புசிச்சாங்க. ஆனா அவங்க என்ன செஞ்சாங்க? தேவனுடைய மகிமைய இழந்து போனார்கள். அப்ப மன்னாவை விட ஞானபானத்தை விட கண்மலையிலிருந்து வந்த தண்ணீரை விட எது பெரிது? அவர்கள் ஞானபானத்தை குடித்தார்கள். அவர்கள் வானத்தின் மன்னாவே புசித்தார்கள். தோத்திரம். அவங்க கண்மலை இருந்த தண்ணி என்ன பண்ணாங்க? குடிச்சாங்க. அப்ப தண்ணி பெருசு இல்ல. ஞானபானத்தை குடிச்சது பெருசு இல்ல. தோத்திரம். அவங்க வானத்தின் மன்னாவை புசிச்சது பெருசு இல்ல. எதுதான் பெருசு? தேவனுடைய மகிமை தான் பெரிது. அந்த மகிமையைத்தான் இழக்கும்படி ஆதாமி நிமித்தம், ஏவாள் நிமித்தம் சர்ப்பம் அவர்களை வஞ்சித்தது. பவுல் எதை குறிச்சு பயந்தாரு? அந்த மகிமை அவர்களை விட்டு எடுபட்டு போனது. ஆமா, நாங்க அதை வாங்கி என்ன பாஸ்டர் செய்ய போறோம்? தோத்திரம். அது எங்களுக்கு கிடைச்சு நாங்க அதை கொண்டு போய் வீட்டுல பீரோல வைக்கவா, இல்லன்னா பேங்க்ல லாக்கர்ல வைக்கவா? தோத்திரம். அது எங்களுக்கு கிடைச்சிட்டு ஒரு பிரயோஜனமும்? ஐயோ கர்த்தாவே, சொல்லுங்க. எதை வேணாலும் ஒரு மனுஷன் இழக்கலாம், அதை திருப்பி வாங்கலாம். ஆனா இழந்தா திருப்பி கிடைக்காத ஒண்ணு தேவனுடைய மகிமை. அல்லேலூயா. அந்த மகிமை திரும்பி வராத ஒண்ணு. சொல்லுங்க. 23,000 பேர் அழிக்கப்பட்டதுக்கு காரணம் தேவனுடைய மகிமை அவங்க இழந்தாங்க. அதே 1 கொரிந்தியர்ல 10-11 வசனங்கள், 10ஆம் அதிகாரம் 10, 11, 12 வசனங்களில ஆண்டவர் 23,000 பேர் மேல ஆண்டவர் கோபப்பட்டார். யாத்திராகமம் 32ஆம் அதிகாரத்துல ஸ்தோத்திரம், அங்க வனாந்தரம் எங்கிலும் பிரேத காடுகளாய் விழுந்தது. ஏன் மாறிச்சு? அவங்க தேவனுடைய மகிமைய அவங்க இழந்து போனார்கள். அல்லேலூயாவா. எதை வேணாலும் ஒரு மனுஷன் இழக்கலாம். தேவனுடைய பிரசன்ஸ், ஆண்டவர் தந்திருக்கிற அந்த மகிமை அவன் இழந்து போக கூடாது. அந்த மகிமை தான் உன்னை நடத்துகிறது. அல்லேலூயாவா. அந்த மகிமை தான் ஆண்டவர் ஏதேனில அவர்களை காக்கும்படி வச்சிருந்தது. ஆமென் சொல்லுங்க. எப்ப மகிமை வரும்? நீங்க தனித்திருந்து ஜெபம் பண்ண அந்த மகிமை உங்களுக்குள்ள என்ன செய்யும்? பெருகிக்கிட்டே இருக்கும். ஆமா. ஏதேன் தோட்டத்தில் இயேசு வாராரு. இப்போ அவர் உள்ள வந்த உடனே
அங்க 2 பேரு தோத்திரம் அவங்க 2 பேரும் நிர்வாணமாய் இருக்கிறதை அவர் அறிந்து உடனே ஒரு தோலுடைய ஆண்டவர் அவர்களுக்கு கொடுத்தாராமே. ஏன்னா என் பிள்ளைகள் நான் வச்ச பிரசன்னம், நான் கொடுத்த அந்த மகிமை அவர்கள் இழந்துட்டாங்க. அதனால உன்னை நிர்வாணமா விட தேவன் விரும்பல. ஆமெனா. நீ மகிமை இழந்துட்ட, உன்னை விட தேவன் விரும்பல. அல்லேலூயா. 25வது வருஷம் கூட உன்னை மீண்டும் உன்னை தந்து ஆமை தோத்திரம் அந்த நெருக்கத்தின் நடுவில் ஆமை உன்னை வெட்கப்பட்டு போக விடக்கூடாது என்பதற்காக மீண்டும் தேவன் ஒரு ஆடு அடிக்கிறாரு. மீண்டும் ஒரு தோலை மறுபடியும் தேவன் ஆமை உனக்கு என்று தேவன் கொண்டு வருகிறாரு. ஹல்லேலூயா. ரேகமன ஜூடலவ கரவலவ அரியந்தர ஹந்தரவலவ. ஆமென். அல்லேலூயா. நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னேன், இந்த ஆண்டவரை கொடுத்த இந்த தோல் தான் ஆமை யாத்திராகம் 25ஆம் அதிகாரம் ஆமை 2-3 வசனங்களில தகசு தோல் என்று சொல்லப்பட்டிருக்காம. இந்த தோல் தான் நோவாவை காத்தது. இந்த தோல் தான் நோவாவின் பிள்ளைகளை காத்ததாமே. பின்னால வந்த சந்ததி ஆமை காம் அதை கொண்டு போய் ஸ்தோத்திரம் பின் வந்த ராஜாக்கள் கையில் அந்த அந்த தோலுடைய கொடுத்தான். அந்த பாதுகாப்பு ஜனங்களை விட்டு எடுபட்டு போனதாமே. சொல்லுது மனசிலாச்சா உங்களுக்கு? அல்லேலூயாவா. அப்ப உன்னை இழந்தா கூட ஆண்டவர் வேற ஒரு மகிமை தேவன் என்ன பண்றாரு? தேவன் நம்ம மேல ஆமென் தேவன் வைக்கிறார். ஆமெனா. ஸ்தோத்திரம். அப்படின்னா தேவன் நம்மள ஒருபோதும் புறஜாதிகள்கிட்ட, அதாவது நம்மள எதிராளிகள் கையில குறை உடையவனா தேவன் என்ன செய்யறவர் இல்ல, காட்டுகிறவரே இல்லை. ஆமெனா. நம்மள எதிராளிகள் மத்தியில அவர் ஒரு குறை உள்ளவனா தேவன் நம்மளை கொண்டு போய் நிறுத்துறவரும் இல்லை. ஆமென். ஏன்னா இவங்க வெளியில போகும்போது நிர்வாணிகளா போகணும். அதனால ஆண்டவர் என்ன பண்றாரு, அவன் தக்க சமயம் வந்துட்டு அவர் கேட்கிறாரு, ஆதாமே உன்னை நிர்வாணி என்று உனக்கு அறிவித்தவன் யார்? தோத்திரம். அப்பதான் இவன் சொல்லுவான், ஆண்டவரே நீர் தந்தீர் இல்லையா இந்த மனைவி, இவா என்ன பண்ணிட்டானா தோத்திரம் பிசாசுக்கு என்ன பண்ணிட்டா, இடம் கொடுத்துட்டா. ஆமே. இவா தான் என்ன பண்ணிருக்கான், அவர் தோத்திரம் பிசாசு இவளை வஞ்சிச்சுட்டான். இவா என்கிட்ட சொன்னா நான் அந்த ஆப்பிள் பழத்தை என்ன பண்ணிட்டேன், படக்குன்னு வாங்கி தின்னுபிட்டேன். கை வைத்தாமே. இவா கொஞ்சம் தின்னுட்டு நான் அவளுக்கு கொடுத்தேன். 2 பேரும் சேர்ந்து இப்ப என்ன பண்ணிட்டோம், நாங்கள் பாவம் செஞ்சதுனால நிர்வாணிகளா இருக்கிறோம் என்றா. நல்லா கவனிங்க. சத்துரு யார வேணாலும் வீழ்த்துறதுக்கு யார வேணாலும் ஆயுதமா பயன்படுத்தலாமே. அல்லேலூயாவா. ஆமே. ஆண்டவர் அதாவது சர்ப்பம் ஏவாளை மட்டும்தான் வஞ்சிச்சு. ஆமே. ஆனா ஏவாள் யார வஞ்சிச்சா, ஆதாம வஞ்சிச்சாமே. ஆனா எல்லாத்துக்கும் பிசாசு சொன்னோம்னா, பிசாசுக்கு ஒருவேளை நம்மள மாதிரி 2 கையும் காலும் இருந்தா வீடேறி நம்மளை அடிச்சு போடும். தோத்துறோம். ஏன்னா என்ன சொன்னாலும் யார சொல்றோம், பிசாசு அப்படின்றோம். ஆமென். ஆனா பிசாசு எப்பதான் வந்துச்சு, ஒரே ஒரு முறை. ஆமே. ஒரே ஒரு தடவை யாரும் வரக்கூடாத எல்லையில வந்து தேவனுடைய மகிமையை துளைத்து போடும்படி எழும்பினது. ஆமேனா. இப்ப நிறைய நம்ம முக்காடு போட்டு உட்கார்ந்து இருக்கோம், பேண்ட் ஷர்ட் போட்டு அப்படி கப்பு சிப்புன்னு அப்படியே தோத்திர தேவதூதன மாதிரி உட்கார்ந்து இருக்கோம். ஆமேனா. ஆனா எங்கேயோ ஒரு இடத்துல ஆமை, ஏதோ ஒரு இடத்துல ஆமை, யாரோ ஒரு ரூபத்துல நம்மள சத்துரு இன்னைக்கு என்ன பண்ணிட்டு இருக்கிறான், அந்த ரங்கத்துல வஞ்சிச்சுக்கிட்டு தான் உட்கார்ந்து இருக்காமே. நம்ம எல்லாரும் ஏமாத்துறோமே ஒழிய ஆண்டவரையும் சேர்த்து என்ன பண்ணுவோம், தேவனையும் சேர்த்து ஏமாத்துறோம். ஆமென். சொல்றது உங்களுக்கு புரியுதா? யாரும் யாமே வரக்கூடாத இடத்துல, அதாவது ஒருவேளை நம்ம மகிமையை தொலைக்கிறதுக்கு சத்துரு யார வேணாலும் கையில் எடுக்கலாம். ஆமை. அன்னைக்கு ஆதாமை எவிழ்த்துறதுக்கு ஏவாளை கையில் எடுத்தது போல ஆமை சபையில ஆமை தேவன் வச்சிருக்கிற அந்த மகிமையை ஆமை இழக்கும்படிக்கு ஆமை சத்துரு யார வேணாலும் என்ன செய்யலாம், ஆமா பயன்படுத்தலாம். ஆமேனா. ஒரு பேண்ட் சட்டை பயன்படுத்திடலாம், இல்லன்னா ஒரு சுடிதாரை பயன்படுத்திடலாம். அல்லேலூயாவா. இல்லாட்டினா தோத்திர வேற பழைய ரூபத்துல கூட சாத்தான் வந்து மொபைல்ல போராடலாம். ஆமேனா. தேவையில்லாத கண்டம்ட்டுகளை கொடுத்து நம்மளை அப்படியே ஆவிக்குரிய ஜீவிதத்திலிருந்து அந்த உறவுகள் இருந்து எடுத்து மாற்றுறதுக்காமே ஒன்னே ஒன்னு அவன் நோக்கம் என்ன தெரியுமா, தேவனுடைய மகிமை இழந்து நீ தேவனுடைய ராஜ்யத்தை நீ இழந்து போகணும். தேவன் மலைச்சிருக்கிற ஆமை திட்டங்கள் என்ன பண்ணணும், ஆமை முறியடிக்கப்படணும். அந்த டைரக்ஷன் என்ன பண்ணணும், ஓடணும். ஆமெனா. சாத்தானுக்கு உறவு பெருசல்ல, தேவன் கொடுத்திருக்கிற ஆமை டைரக்ஷன், ஆண்டவர் நம்ம கொடுத்திருக்கிற ஆண்டவர் கொடுத்திருக்கிற திட்டம், ஆண்டவர் விதிச்சிருக்கிற அந்த பாதை, அதை அவன் என்ன செய்ய நினைக்கிறான், நொறுக்கி அள்ளன்னு நினைக்கிறான். ஆமேனா.
அப்போ விஷயம் என்ன? நம்ம பலவீனப்படும் போது கூட நம்ம பலவீனத்தை ஆண்டவர் என்ன செய்யறாரு? மறைக்கிறார். ஏன் தெரியுமா? நம்மளுடைய பிள்ளைகள் ஆயிடுச்சோம் இல்லையா? அப்பா பிதாவை கூப்பிட்டுட்டோம் இல்லையா? அதனால புத்திர சுவிகாரத்தின் ஆவி அவர் நமக்கு தந்திருக்கிறார். ஆமென். இப்போ இவங்க நிர்வாணிகள் உடனே அவர் எதுக்கு ஒரு தோளுடைய கொடுக்கணும்? உன்னைய காட்டி கொடுக்க கூடாதுங்கிறதுக்காக. இதுவரைக்கும் பிடிபடாமல் இருக்கிறது, இதுவரைக்கும் ஒருவேளை ஆண்டவரே இது தெரியலையே, இது ஒருவேளை மறைவாக்கப்பட்டிருக்குன்னா உன்னைய மாட்டி விடுறதுக்கு அவன் தேவனுக்கு ரொம்ப நேரம் ஆகாது. அல்லேலூயா. உன்னைய வெளியே கொண்டு வர்றதுக்கு தேவனுக்கு ரொம்ப நேரம் ஆகாது. ஆனால் என் பிள்ளை ஒரு தோளுடைய கொடுத்து தேவன் நிர்வாணத்தை தேவன் மறைக்கிறார். ரேகாமான குடாலபகரவனவா. ஆமென். ஆதிகாமம் 48ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல யாக்கோபு ரொம்ப நோவு கண்டு பலவீனமா இருந்தானா. யாக்கோபு எப்படி இருந்தானா? நோவு கண்டு பலவீனமா இருந்தானா. இப்ராஹிம் மனோசையும் அழைக்கப்பட்டிருக்கிறார். இந்த சம்பவம் யோசேப்புக்கு என்ன செய்யப்பட்டிருக்கு? இந்த சம்பவம் யோசேப்புக்கு அறிவிக்கப்பட்டாயிட்டு. யோசேப்பு யாக்கோபை பாக்குறதுக்கு வாரா. இப்ப யாக்கோபு எப்படி படுத்திருக்கிறாரு? யாக்கோபு கட்டில்ல படுத்திருக்கிறார். ஆனா இப்ப யாக்கோபு என்ன நினைக்கிறான்? என் பிள்ளை வரும்போது நான் யாராக்க எப்படி கிடக்குறேன்? யாக்கோபுக்கு அறிவிக்கப்பட்ட போது அப்பொழுது இஸ்ரவேல் தன்னை திடப்படுத்திக் கொண்டு கட்டிலின் மேல் எழும்பி உட்கார்ந்தான். அல்லேலூயா. ஐயா உயர்த்தி வராமே. அதை சொல்ற அர்த்தம் உங்களுக்கு மனசிலாச்சா? உன்னைய பலவீனனா கூட தேவன் யார்த்தையும் உன்னைய காட்ட மாட்டாரு. உன் பாவத்தை ஆண்டவர் வெளியே கொண்டு வர மாட்டாரு. உன் பாவத்தை சொல்லி உன்னை மனுஷன் பரிகாசம் பண்ணலாம். தேவன் உன்னை ஒருபோது உன்னை பரிகாசம் பண்ணுகிறவர் அல்ல. ஒருவேளை உன்னை பார்க்கறதுக்கு ஒரு கூட்டம் உன்னை தேடி வரும்போது ஐயோ என்னுடைய நிர்வாணத்தை பார்ப்பாங்களே, என்னுடைய பலவீனத்தை பார்ப்பாங்களே, என் பாவத்தை சுட்டி சொல்லுவாங்களே, என்ற குறைகளை காண்பாங்களேன்னு ஒருவேளை நீ அங்கலாய்க்கலாம். ஆனால் ஆண்டவர் யாக்கோபை திடப்படுத்தவன் எழும்பி இருந்தானா. யாக்கோபு தன்னை திடப்படுத்திட்டு அவன் எழும்பி இருந்தானா. தோத்திரம். உன்னை ஒருபோதும் நீங்க எல்லாம் சொல்றீங்க எங்களுக்கு ஒண்ணுமே இல்ல, ஆண்டவர் எங்களை மறந்துட்டாரு, நாங்க பாருங்க அவங்க கூட நல்லா இருக்காங்க, ஆண்டவர் தெரியாத புறஜாதிகள் கூட ரொம்ப நல்லா இருக்காங்க, எங்க வீட்டுல அவங்க வீட்டுல புட்டும் பழமும், எங்க வீட்டுல தோத்திரம் கஞ்சி கூட வழி இல்லை. நல்ல நாக்க போய் நல்லா இன்னைக்கு என்ன பண்ணு, நாக்க விளக்க முடியாது, நாக்க என்ன செய்யணும்? வலிக்கணும். கை வைத்தாமேனா உன்னைய பலவீனனா தேவன் ஒருபோது என்ன செய்ய மாட்டாரு. புறஜாதிகள்கிட்ட தேவன் காட்ட மாட்டாரு. முதல்ல கட்டில படுத்திருந்தானா, இரண்டாவது அவன் திடப்படுத்தி கொண்டு எழுந்திருந்தானா. கட்டில படுத்திருந்தது யாக்கோபு, எழுந்திருந்தது இஸ்ரவேல். அல்லேலூயா. ஐயா உயர்த்தி விடாம சொல்லுங்க. யாக்கோபு இஸ்ரவேல் ஒண்ணுதான். யாக்கோபு ஆண்டவர் யாரை மாத்தினாரு? இஸ்ரவேல் ஆக்கினார். இஸ்ரவேல் அவனை மாத்தும் போது அவனுக்கு ஒரு தனி பலன் இருந்துச்சு. இன்னைக்கு உன் பலவீனத்தை சொல்லி நீ அழும்போது, இன்னைக்கு உன் வெறுமையை சொல்லி நீ அழும்போது, இன்னைக்கு உன் பாடுகளை சொல்லி நீ அழும்போது, ஆண்டவர் புறஜாதியின் கண்களுக்கு உன்னை பலவீனனை காட்ட தேவன் விரும்பல. ஆண்டவர் உன்னை திடப்படுத்தி காட்ட விரும்புகிறார். ஆண்டவர் உன்னை திடப்படுத்தி காட்ட விரும்புகிறாரு. நீ இழந்து போன மகிமையை, நஷ்டப்பட்டு போன அந்த மகிமைய ஆமென். அல்லேலூயா. எனக்கு ஒண்ணும் இல்ல, எனக்கு எதுவும் இல்ல, எனக்கு எதுவும் சாத்தியம் இல்ல. நான் இன்னைக்கும் வெறுமையாத்தான் இருக்கிறேன், நான் இன்னைக்கும் பலவீனத்தோட தான் இருக்கிறேன், இன்னைக்கு நான் வெட்கப்பட்டு யாரு முன்னாடி முகம் பேஸ் பண்ண முடியாம குறுகி போயிட்டா இருக்கிறேன். ஆண்டவர் உன்னை திடப்படுத்தி காட்ட விரும்புகிறார். உன் சத்துருக்களுடைய கண்ணுக்கு உன்னை பலவீனமான ஒரு ஆளை தேவன் வைக்க போறதே இல்லை. உன் பையா உனக்கு எதிராளி கண்களுக்கு ஆண்டவர் நீ ஒருபோது ரோகியா தேவன் என்ன போறதில்லை, காட்ட போறதே இல்லை. ஏனென்றால் ஒரு மகிமையை தேவன் உன் மேல வைத்திருக்கிறார். அந்த மகிமையை தேவன் விளங்க பண்ணுவார். ஆமேனா. சாத்தானுடைய நோக்கம் எல்லாம் ஒன்னே ஒண்ணுதான். உன் மகிமையை இழந்துட்டு நீ தேவ சமூகத்திலிருந்து உன்னை பிரிக்கணும். தேவ திட்டத்திலிருந்து உன்னை என்ன செய்யணும்? பிரிக்கணும். அல்லேலூயா. அதுக்குதான் தேவன் ஒரு மகிமையை உன் மேல தேவன் வச்சிருக்கிறார். தோத்திரம். அந்த மகிமையினாலதான் தேவன் நம்மளை நிரப்பி இருக்கிறாரு. அந்த மகிமை நம்மை முன்னால போகுமா? ஏசாயா 52ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம் இல்லையா? அந்த மகிமை ரொம்ப முன்னால போகும். சாத்தானால திருச்சபை வஞ்சிக்கப்படுமோ என்று எண்ணி பயந்தார்கள். ஆவியில நிறையிறோம், அந்நிய பாஷை பேசுறோம், தீர்க்க தரிசனம் சொல்றோம், ஜபம் மணிக்கூர் கணக்க ஜபம். ஆனா எதை இழந்துட்டாங்க இவங்க? தேவனுடைய மகிமை இழந்தார்கள். ஞானபானத்தை குடித்தார்கள். அவங்க நினைச்சாங்க ஞானபானத்தை குடிச்சனால ஆண்டவர் எங்க கூட இருப்பாருல்ல, ஆண்டவர் எல்லாத்துல எங்களை தப்பிச்சு கொண்டு போவாருன்னு. நாங்க கண்மலையின் தண்ணீரை குடிச்சோம், அதனால ஆண்டவர் எங்க கூட
இருப்பார் என்று எண்ணினார்கள். ஆமென். நாங்க வானத்தின் மன்னாவை புசிச்சோம், அதனால ஆண்டவர் கூட இருப்பார் நம்பினாங்க. ஆனா மகிமை மாறின போது, மகிமை அவர்களை விட்டு விலகின போது மரணம் நிகழ்ந்தது. நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னேன் இல்லையா, 1 சாமுவேல் 21ஆம் அதிகாரத்திலிருந்து மரணத்தை விட கொடூரமானது மகிமை நம்ம விட்டு வெளியே போறது. அல்லேலூயா. தேசத்தில் இதுவரைக்கும் உங்களை மேற்கொள்ள முடியாம சத்துரு இன்னைக்கு வெக்கப்பட்டு நிக்க காரணம் என்ன? உங்க மேல ஒரு மகிமை இருக்குது இல்லையா? ஆமென். இஸ்ரவேல் ஜனங்கள் யாத்திராகமம் 13ஆம் அதிகாரம் 27, 28 வசனத்துல அவர்களை காக்கும்படி ஒரு மகிமை அவர்களுக்கு முன்னாலே போனதாமே. ஜனங்களுக்கு இருட்டுனா தேவன் அக்கினியா இறங்கினார், ஜனங்களுக்கு பகல்ல வெயிலுன்னா தேவன் மேக ஸ்தம்பமா இறங்கினார். ஆமென். அவங்களை நடத்துறதுக்கு ஒரு மகிமை தேவன் கொடுத்திருந்தாரு. அந்த மகிமையும் அவங்க மறந்துட்டுதான் அவங்க என்ன பண்ணாங்க? தாங்கள் இருதயத்தில் கர்வம் கொண்டார்கள், தேவனுக்கு விரோதமா முறுமுறுத்தாங்க, தேவனை பரீட்சை பார்த்தாங்க, வழுகி போகிற இருதயமுடையவங்களா இருந்தாங்க. ஆமென். இருக்கீங்களா? ஆமா. அதனாலதான் கர்த்தருடைய மகிமை அவங்களை விட்டு விலகினது. 23,000 பேர் ஒரே நாள் என்ன பண்ணாங்க? வெட்டுண்டு சாகுறாங்க. கர்த்தருடைய கோபத்தினாலே வனாந்தரத்தில் அவர்கள் அழிக்கப்பட்டார்கள். ஏன்? கர்த்தருடைய மகிமை அவர்களை விட்டு விலகி போனது. அப்படி உங்க பைபிள் எழுதியிருக்கா? யாத்திராகமம் 13ஆம் அதிகாரத்துல அவர்களை காக்கும்படிக்கு கர்த்தர் சரி இருக்குல்ல, பகலில மேகஸ்தம்பமும் இரவில தேவன் அக்கினி ஸ்தம்பமாய் ஜனங்களிடத்திலிருந்து விலகி போனது. ஆமென். ஜனங்களிடத்தில் அவங்க தேவனை நோக்கி போகும்போது அந்த மகிமை அவங்களை நடத்த ஆரம்பிச்சிச்சு. ஆண்டவருக்குள்ள இருக்கிறது வரைக்கும் அந்த மகிமை உன்னை நடத்துறது உனக்கு தெரியாது. தோத்திரம். ஆனா எப்ப நம்ம டைரக்ஷனை மாறுறோமோ, ட்ராக் மாறுறோமோ, அந்த நேரத்திலிருந்து நம்ம வாழ்க்கையில சின்ன சின்ன வீழ்ச்சிகள் சம்பவிக்கும், சின்ன சின்ன வேதனைகள் சம்பவிக்கும். அல்லேலூயா. அதுல நீ உணர்ந்து கூட நீ திரும்பியும் பிடிச்சுக்கிடலாம். அப்ப கூட கர்த்தர் உனக்குன்னு தோத்திர ஒரு தோளுடைய உன்னைய பாதுகாக்கிறதுக்கு கர்த்தர் ஒரு தோளுடைய ஆண்டவர் ஆயத்தம் பண்ணி இருக்கிறார். ஆமெனா. அப்ப கூட உணரலன்னா நாமும் அவங்களோட என்ன செய்ய வேண்டியிருக்கும்? மாண்டு போக வேண்டியது வரும். ஆமென். அதாவது என் ஞாபகம் சரியா இருந்தா 1 ராஜாக்கள் 22ஆம் அதிகாரம் 22வது வசனம், ஒரு பொய்யின் ஆவி தீர்க்கதரிசியுடைய நாவுகளை தொட்டது. ஒரு பொய்யின் ஆவி தேவனிடத்தில் நின்று பேசினது. ஒரு பொய்யின் ஆவி நான் தான் இவர்களுக்குள்ள வந்து இதை நடப்பிக்கிறேன் என்றது. வாசிக்கலாம். அப்பொழுது ஒரு ஆவி புறப்பட்டு வந்து கர்த்தருக்கு முன்பாக நின்று அவனுக்கு நான் தான் போதனை செய்தேன் என்றது. யார்கிட்ட சொல்லுது? இது ஆண்டவர்கிட்ட, தேவனிடத்துல சொல்லுது. அப்ப அவர் கேட்கிறாரு, எதனால என்ன? 20 இருந்து வாசிக்கலாம். அப்பொழுது கர்த்தர் ஆகாப் போய் கிளையாத்தில் உள்ள ராமோத்தில் விழும்படிக்கு அவனுக்கு போதை, அதாவது அவன் ராகாப்பில போய் கீழையாற்றில வெட்டுண்டு விழும்படி, இல்ல அம்பு போய் அவனுடைய மார்பை பிளந்தவன் மறிக்கும்படி அவனுக்கு போதனை செய்தது யார்? கேட்டதற்கு ஒருவன் இப்படியும். நல்லா கவனிங்க. தேவ மகிமை சபையிலிருந்து வெளிப்போக காரணம் கர்த்தருடைய சபை ஏவாள் வஞ்சிக்கப்பட்டது போல திருச்சபைகள் வஞ்சிக்கப்படுமோ என்று பயப்படுகிற காரணம். ஒருவன் அப்படியும் ஒருவன் இப்படியும் அநேகர் விழுகிறதுக்கு, கீழையாத்துல ராமாவில் விழுகிறதுக்கு யார் காரணம்? அந்த ஆவி என்ன சொல்லுது? எதனால் என்று கர்த்தரை கேட்டார். அப்பொழுது அது நான் போய் அவருடைய தீர்க்கதரிசிகள் எல்லார் வாயிலும் பொய்யின் ஆவியை பொய்யாயிருப்பேன் என்றது. ஆண்டவர் சொன்னார், நீ அப்படியே. ஆண்டவர் சொல்றாரு, போய் அப்படியே செய் என்றார். நாம ஒருவேளை தவறான வழி நடத்துதலுக்குள்ள இருப்போம்னா, நாம இருதயத்துல ஒன்ன வாஞ்சிச்சுட்டு, இருதயத்துல ஒரு இஷ்டத்தை உள்ள வச்சுட்டு இப்படியே நடக்கணும்னு ஜெபம் பண்ணா ஆண்டவர் இந்த ஆவிகளுக்கு கட்டளை கொடுப்பார்.
ஆண்டவர் பின்னாடி என்ன சொல்றாரு? ஆண்டவர் தான் அந்த ஆவிகளுக்கு, அப்படின்னா நான் தீர்க்கதரிசியோட வாயிலிருந்து பொய்யா பேசினேங்குது. நான் தான் ராமாவில அவனை ஸ்தோத்திர கிளையாத்துல விழப்பண்ண அந்த ஆவி நான் தாங்குது. நான் தான் தீர்க்கதரிசி வாயிலிருந்து பேசினேங்குது. அப்ப ஆண்டவர் சொல்ற அப்படியே ஒரு காரியம், அப்ப நீ அப்படியே போய் பேசன்னு விட்டுட்டாரு. அங்கதான் சில தீர்க்க தரிசனம் என்று எடுத்துக்கொள்கிறோம். அங்கதான் நான் நினைச்ச காரியத்தை ஆண்டவர் வாய்க்க பண்ணிட்டாருன்னு சொல்றோம். ஆனா காலங்கள் கழியும் போதுதான் அந்த காரியம் ஆண்டவர் சொன்னது போல இருந்துச்சே. ஆனா ஏன் இப்போ அந்த காரியத்துல வேதனை? ஆண்டவர் பேசுன மாதிரி தானே இருந்துச்சு. இப்ப அந்த காரியத்துல தோல்வி. ஆண்டவர் தான் இந்த காரியத்தை அனுமதிச்சாரு இல்ல. உன் இருதயத்துல இஷ்டத்தை நீ வளர்த்துக்கிட்டு ஆண்டவர்கிட்ட விடாப்புடிய கேட்டனால ஆண்டவர் பொய்யின் ஆவிக்கு என்ன கொடுத்திருக்கிறாரு? கட்டளை கொடுத்திருக்கிறார். அங்க பின்னால ஒரு தீர்க்க தரிசி ஒருத்தர் வருவான். அவன் தான் யோசபாத்துக்கு தீர்க்க தரிசனம் சொல்லுவான். அவன் சொன்ன தீர்க்க தரிசனம் யோசேப்பு வாழ்க்கையில, யோசபாத்தினுடைய வாழ்க்கையில நிறைவேறிச்சு. ஆமென். அந்த கேனாசியன் ஸ்தோத்திரம் அங்க தீர்க்க தரிசனம் சொல்றான். இவன் அவன் கன்னத்துல அடிக்கிறான் வாங்கி, நீ தவறான காரியத்தை சொல்ற, பொய்யான காரியத்தை சொல்றேன்னு. அதுக்கு அவன் சொல்றான், இந்த காரியம் நிச்சயமா என்ன செய்யும்? நிறைவேறி ஆகும். ஆமென். காரியம் நிறைவேறும் போது தீர்க்க தரிசனம் சொன்னவன் எங்க இருக்கிறான்? ஜெயில இருக்கான். தீர்க்க தரிசனம் சொன்ன ஆகாப் தூக்கி எங்க போட்டிருக்கா? ஜெயில போட்டிருக்கான். கை வைத்தாமேனா? ஒருவேளை தேவ மகிமை உனக்குள்ள இருக்குமானால் 2 பாட்டிலையும் கர்த்தர் நடத்துவார். ஆமென். 2 பாகத்திலும் கர்த்தர் நடத்துவாரு. ஒரு பக்கம் மகிமையா இருக்கும், இனி ஒரு பக்கம் வேதனையும், இனி ஒரு பக்கம் போராட்டமும் ஒருவேளை வரும். ஆமென். ஒருவேளை உங்க நாமத்தினால சொன்னேன், எனக்கு ஏன் பிரச்சனை ஒருவேளை நீ கேள்வி கேட்க கூடாது. ஏன்னா நீ சொன்னது நிறைவேறும் வரையிலும் சில நாட்கள் எங்கதான் இருந்தாகணும். ஆண்டவர் சில நேரம் பாளையம் ஏத்தி பாளையம் இறக்குவார். ஆமென். அதுக்கு நீ உன்னைய ஒப்பு கொடுத்தே ஆகணும். கைய வைத்து ஆமெனா? யோபு 31 அதிகாரம் 27 வசனத்துல யோபு சொல்றாரு, என் இருதயத்தை ஒரு ஆவி கடினப்படுத்திச்சுங்கிறாரு. அந்த ஆவி அவன் இருதயத்தை என்ன பண்ணிச்சா? கடினப்படுத்திச்சான். அல்லேலூயாவா. அவனுடைய நாவுகளையும் கைகளையும் அந்த ஆவி என்ன பண்ணிச்சான்? அவன் செயல் இழக்க பண்ணிருச்சான். அப்ப ஆவிகளை நம்ம அடையாளம் கண்டுபிடிச்சாதான் ஜெயிக்க முடியும். ஆமே. ஆவி அடையாளம் கண்டுபிடிக்கலன்னா ஆவி ஒன்னிய மேற்கொண்டு மகிமை ஒன்னை விட்டு என்ன பண்ணிடும்? ஆமா, ஒரு பொய்யின் ஆவிதான் இப்ப இங்க என்ன செய்யுது? ஒரு பொய்யான ஆவிய ஆமை தோத்துறோம். அது சொல்லுது, நான் தான் இவங்களெல்லாம் நடத்தினேன், நான் தான் அப்படி பண்ண வச்சேன், நான் தான் அப்படி செய்ய வச்சேன். ஆமே. அந்த ஆவி யார்கிட்ட சொல்லுது? காண்டவர்கிட்ட சொல்லுது. ஆமே. சொல்லுது உங்களுக்கு மனசராஜா. ஆமா, உங்களுக்கு போக போக தெரியும். பொய்யான ஆவியை கண்டுபிடிக்கிற அந்த ஞானத்தை கர்த்தர் உங்களுக்கு தருவார். பொய்யான ஆவி பேசுறத அது தேவனோடு இருக்கிறது போல, தேவனிடத்துல காட்டுகிறது போல, அது தேவனை சார்ந்து இருக்கிறது போல அப்படியே வழி நடத்தி கொண்டு போகும். ஆமே. ஐயோ, நீங்க பயந்த மாதிரியே எனக்கு தெரியுது. நீதிமொழிகள் 1 அதிகாரம் 10 வசனத்துல அங்க சொல்றாரு, மாயையான வழி. ஆமே. பதிவிருந்து சத்துரு உன்னுடைய ரத்தத்தை குடிப்பானா. இதெல்லாம் பொய்யான ஆவிகள் நடத்துற வழி. ஆமை, பார்க்கிறதுக்கு பிரமையா இருக்கும், கேட்கறதுக்கு பிரமையா இருக்கும், அதை கண்டா அது பெரிய ஆச்சரியமா இருக்கும். ஆனா கடைசியில் அது கொண்டு போய் விடுறீங்க. பாவிகள் உனக்கு நயங்காட்டினாலும் நீ சம்மதியாதே. அப்படின்னா உனக்கு முகஸ்துதி பேசுவாங்க பாவிகள், உலக மனுஷங்க. ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இல்ல, உனக்கு ஒரு ஆஃபர் வந்திருக்கு, இல்ல உனக்கு எதிர்பாராத ஆமை காரியங்களை நாங்க செய்ய போறோம், அவங்களதான் நம்பாத. அதுதான் பொய்யான ஆவிங்கிறாரமே. இந்த ஆவிதான் அங்க பேசினது. அந்த ஆவி அங்க இருதயத்தை கடினப்படுத்தினதாமே. சொல்றது உங்களுக்கு மனசிலாச்சா? ஆமா. எரேமியா 20 அதிகாரம் 7 வசனத்தில் சொல்றாரு, தேவனே நீர் என்னை இணங்க பண்ணினீர். ஆண்டவரோடு கூட இணக்கமாயிருதல், ஆண்டவரோட இருதயத்தோட இணக்கமாயிருக்குதல், வசனத்தோட இணக்கமாகுதல், ஆராதனோட இணக்கமாகுதல். அவங்களை யாரும் என்ன செய்ய முடியாது? ஒரு பொய்யின் ஆவியும் அவங்கள வஞ்சிக்க முடியாது. ஆமே. ஆகாப் எப்படி ரதத்தில் விழுந்தானோ அதே போல விழப்போற வாழ்க்கை இது. ஆமென். ஆகாப் எப்படி ரதத்தில் விழுந்தானோ அதே போல விழப்போகிற வாழ்க்கை இது. கை வைத்தாமேனா? தேவன் தருகிற வாழ்க்கைக்கு ஒரு இணக்கம் இருக்கும். ஆமென். தேவன் ஏற்படுத்தின ஜீவிதத்துக்கு ஒரு இணக்கம் உண்டாகும். அது ஜீவிதத்துல மாத்திரமல்ல, தேவன் தந்த எல்லா பகுதியிலும் அங்கேயும் மகிமை அடிபட்டு போகும். சொல்லுது உங்களுக்கு மனசிலாச்சா? அல்லேலூயாவா. Please listen to me. வேதவசனம் சொல்லுகிறது, அவர்கள் இந்த மகிமையை அவர்கள் இழந்தார்கள். அதனால அங்க வனாந்தரத்தில் அவர்கள் அழிக்கப்பட்டார்கள். எல்லாத்தோட மேலானது தேவனுடைய மகிமை. ஆமென். அல்லேலூயாவா. நல்லா கவனிங்க. அப்போ தேவனுடைய ஆலோசனையின்படி அவர்களை காக்கும்படி தேவன் அவங்களுக்கு எதை அனுப்பி இருந்தாரு? ஆண்டவர் அவங்களுக்கு எதை அனுப்பி இருந்தாரு? ஆண்டவர் பகலில மேக ஸ்தம்பத்தையும் இரவில் அவர்களுக்கு அக்னி ஸ்தம்பத்தையும் கர்த்தர் அனுப்பி இருந்தார்.
ஒருவேளை தேவன் அந்த மகிமையை உன்னை விட்டு விழத்தள்ளும்படிக்கு அநேகர் எழும்பி உன் மேல இல்லாத தரிசனத்தை, உன் மேல இல்லாத ஒரு விருப்பத்தை அவங்க திணிக்கலாம். அப்படி திணிக்கும் போது ஒருவேளை யாரா இருந்தாலும் நீ விழுந்து போனா அந்த மகிமை உன்னை விட்டு மாறிடும். ஆமென். அஞ்சலி மனசுலாஜா, யூதருக்கு கிறிஸ்து ராஜாவாகத்தான் பிறந்தார். யூதருக்கு பிலாத்து என்ன சொன்னா? இதோ ஒரு ராஜா இஸ்ரவேலில் பிறந்திருக்கிறார். அவர் எங்க பிறந்தாருன்னு தெரியல. ஆனா அவர்கிட்ட அதே ஆண்டவர்கிட்ட வந்து சொன்னாங்க, நாங்கள் உண்மை ராஜாவாக்க விரும்புகிறோம். அவர் ஏற்கனவே ராஜா தான். ஆனா அவர் ஏற்கனவே யார் தான்? ராஜா தான். அவர் நீ ராஜாவாக்க வேண்டாம். ஆனா அவர் ஏற்கனவே ராஜாவாய்த்தான் இருந்தார். ஏன் சில நேரம் நூதனமாய் அது யாரிடத்திலிருந்து புறப்படுகிறது? அந்த வார்த்தை யார் சொல்றா? அந்த வார்த்தை சொல்றவங்க தேவனால எவ்வளவு அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்காங்க. இதை தெரியலன்னா மகிமை ஒண்ணு விட்டு போயிருமாமே. ஒரு முறை ஸ்தோத்திரம் என்னாகமம் 10ஆம் அதிகாரம் 29 தொடங்கி 33 வரைக்கும் வாசிக்கலாம். மோவாபை நோக்கி உங்களுக்கு தருவேன் என்று கர்த்தர் சொன்ன ஸ்தலத்திற்கு நாங்கள் பிரயாணம் போகிறோம். நீ எங்களோடு கூட வா, உனக்கு நன்மை செய்வோம். நான் வரக்கூடாது என்றார். அல்லேலூயா. அல்லாஹ் நீங்க தேவன் மோசே ஒன்னியதான் தேவன் அபிஷேகம் பண்ணினாரு. மோசே ஒன்னியதான் தேவன் ஒரு லீடரா அபிஷேகம் பண்ணிருக்கிறாரு. நீதான் 40 லட்சம் ஜனங்களுக்கு நீதான் தலைவன். தேவன் பாதை முன்குறிச்சுட்டுதான் ஒன்னிய தேவன் அனுப்புறாரு. பாதைய ஆண்டவர் முன்ன குறிச்சுட்டுதான் ஆண்டவர் ஒன்னிய அனுப்புறாரு. அவங்க கையில கூகுள் மேப் இருக்குது. ஆனா ஒன்னிய கொண்டு வர்றதுக்கு தேவனோட டைரக்ஷன் பண்ணி இருக்கிறாரு. ஆனால் நீ யார பின்பற்றி போற? மாமாவை பின்பற்றி போய் வழி கேட்டுக்கிட்டு இருக்கிற. மாமா எனக்கு வழிகாட்டி கொடுங்கிற. அல்லேலூயாவா. அன்றது உங்களுக்கு புரியுதா? அவங்க தேவனோடு உள்ள லீடர்ஷிப், தேவனால அவங்க அபிஷேகம் பண்ணப்பட்டவங்க. ஆமேனா, அம்மாவா இருக்கட்டும், அப்பாவா இருக்கட்டும், கூட பிறந்தவங்களா இருக்கட்டும், இல்லாட்டினா உறவினர்களா இருக்கட்டும், கை வைத்தாமனா அவங்களை பகைக்க சொல்லல. ஆனா தேவ திட்டத்துக்கு விரோதமா தேவன் ஒன்னி அபிஷேகம் பண்ணி இருக்கிறாரு. நீதான் ஆண்டவர், நீதான் அவங்களுக்கு லீடர். நீதான் 6 லட்சம் ஜனங்களை நடத்துறதுக்கு உங்க ஆண்டவர் அந்த பவர் கொடுத்திருக்கிறாரு. ஆனா நீ இப்ப யார்கிட்ட வழி கேட்டுக்கிட்டு இருக்கிற? மாமா கிட்ட சொல்லுங்க. யார்கிட்ட வழி கேட்கிறான்? மாமா மச்சான மட்டும் நீ நம்பி போன பெட்டி தான் மிச்சம். என் அனுபவத்துல சொல்றேன். அல்லேலூயாவா. அல்லாஹ் கவனிக்க தேவஜனமே. ஒருவேளை இவன் பேச்ச கேட்டு அவன் போயிருந்தான்னு வைங்க, அவன் நேரா எங்க கொண்டு விட? பெலிஸ்திய தேசத்துல விடுவான். ஏற்கனவே பெலிஸ்தியர்கள் எப்படி இருக்காங்க? இவங்க இஸ்ரவேலரை கண்டா கண்ட இடத்துல இருந்து அவங்க ஆயுதம் எடுப்பாங்க. வெட்டு உண்டாகும். பெரிய போவாங்க, யுத்தம் நடக்க ஆரம்பிச்சிடும். ஆமேனா, இவங்க முதுவை காட்டி நேர ஓடுனா பார்வோன் இடத்துக்கு தான் போவாங்க. எங்க இருந்து வந்தாங்க? பார்வோன் இடத்துல இருந்து வந்தாங்க. வழி கேட்டது யார்கிட்ட கேட்டா? மாமாட்ட கேட்டா. மாமா வழி என்ன சொல்லி கொடுக்குறான்? இதே பாளையத்துல சொல்லி கொடுக்கிறான். இவன் போன நேரம் எங்க போய் மாட்டுவான்? பெலிஸ்தியர் கையில போய் மாட்டுவான். அங்க முதுக காட்டி மறுபடியும் எங்க வருவாங்க? அப்ப மாமா மச்சான நம்பினோம்னா எங்க விசுவாச ஜீவிதம் தொடங்கிச்சோ அங்கே கொண்டு போய் விட்டுருவான். அல்லேலூயா. எங்க நம்ம விசுவாச வாழ்க்கையில ஆண்டவர் நம்மளை சிறை விட்டு போய் அந்த சிறையிருப்பிலிருந்து வெளியே கொண்டு வந்தாரோ அங்கேயே கொண்டு போய் நம்மளை விட்டுருவோம். அல்லேலூயாவா. ஏன்னா உன் மகிமையை தொலைச்சி கட்டுறதுக்குதான் இந்த பாதையில தோத்துற. சத்துரு உனக்கு முன்னால நிக்கிறான், உறவு முன்னாடி நிக்குது, சொந்த பந்தங்கள் முன்னால நிக்குது. உன் மேல இருக்கிற மகிமையை இழக்க பண்ணணுங்கிறதுக்காக. மோசைக்கு வழி தெரியல, ஆனால் தோத்துற மாமாக்கு வழி தெரியும். அவங்க கையில கூகுள் மேப் இருந்துச்சு. ஆனா மோசே கையில கூகுள் மேப் இல்ல. ஆனா வழிய தேவன் ஆயத்தம் பண்ணி வைத்திருந்தார். அல்லேலூயா. 13ஆம் அதிகாரம் 17, 18 வசனங்களில இதுவரைக்கும் யாரும் கண்டிராத ஒரு வழி. இதுவரைக்கும் உலகம் உண்டானது முதல் இதுவரைக்கும் விஞ்ஞானிகள் 5% கண்டுபிடிச்சிருக்காங்களாம். முழு உலக விஞ்ஞானிகள் சேர்ந்த 5% தேவனுடைய படைப்பை கண்டுபிடிச்சிருக்காங்களாம். இனியும் 95% கண்டுபிடிக்கல. ஆனால் தேவன் ஒரு வழியை கண்டுபிடித்திருந்தார், செங்கடலுக்குள்ளாக. அல்லேலூயா. பார்வோனுக்கு அந்த வழி தெரியாது, ஆனா தேவனுக்கு அந்த வழி தெரியுமாமே. மோசேக்கு அந்த வழி தெரியல, தேவன் அந்த வழியை ஆயத்தம் பண்ணி வச்சிருந்தாரு. முழுவதும் கீழ்காற்றை உருவாக்கி சமுத்திரத்தை தேவன் வறண்டு போக பண்ணி இருந்தார். நாளைக்கு என் ஜனங்கள் இதுல பிரயாணம் பண்ணி வருவாங்க. அவங்க காலில் செளி பெற்றக்கூடாது, அவங்க காலில் சாக்கடை பெற்றக்கூடாதுன்னு தெய்வம் அவங்க ஒரு வழி ஆயத்தம் பண்ணி இருந்தாரு. ஆமேனா. அல்லேலூயாவா.
தோத்திரம். மோசேட்ட ஜனங்கள் கேட்காங்க, மோசே கடல் மட்டும் தானே தெரியுது வழி எங்கன்னு. ஆமா மோசே கடல் தானே தெரியுது வழி எங்கன்னு. ஆண்டவர் சொன்னார், மோசே வழி உள்ளதான்ப்பா இருக்குன்னார். ஆமா நல்லா கவனிக்கணும். உன் மேல இருக்கிற அபிஷேகம் விலை உயர்ந்தது. உங்க மேல இருக்கிற அந்த அபிஷேகம் மிகவும் மதிக்கப்படத்தக்கது. ஆண்டவர் ஒன்னிய வச்சு நடத்துவேன் தான் உன் கையில ஜனங்களை கொடுத்திருக்கிறாரு. ஒன்னிய வச்சு நடத்தணும்னா ஆண்டவர் உன் மேல அந்த அபிஷேகத்தை வச்சிருக்கிறாரு. நீ என்னையால முடியாதுன்னு வேற ஒரு துணையை போய் தேடி தெரியுற. நீ எனக்கு வழிகாட்டுன்னு வேற ஒரு ஆளை கூப்பிடுற. நீ எனக்கு வழிகாட்டுன்னு வேற ஒருத்தர் கைய பிடிக்க போற. உன் மேல இருக்கிற அபிஷேகத்தை நீ இழந்துட்டனா, இந்த லீடர்ஷிப் பவர் நீ இழந்துட்டனா, இந்த உலகத்துல யாராலையும் நீ மதிக்க முடியாத இடத்துல கொண்டு தள்ளிடுவார். ரேகாமான கூடலபகரபலப ரியாந்தர கல்வர மீட்டன ரோட்மி. அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்கள் உலர்ந்த தரையில நடக்கிறாங்க. உலர்ந்த தரையில நடக்கிறாங்க. ஜலம் குவியலா நிக்குது. ஆமே நான் நினைக்கிற எல்லா மீன்களும் கேட்டிருக்கும், ஒரு கூட்ட ஜனங்கள் போறாங்களே அவங்களை நம்ம சாப்பிட முடியாதான்னு. ஆமா அப்ப அந்த மீன்கள் சொல்லியிருக்கும், இவங்களை சாப்பிட முடியாது, உங்க மகிமையில வாராங்க. பின்னால ஒரு கூட்டம் மகிமை இழந்துட்டு வருது, அவர்கள் சமுத்திரத்தில் மூழ்கடிக்கப்படுவார்கள், அவங்களை நம்ம சாப்பிடலாம். ஆமேனா. மீன்கள் ஆச்சரியப்பட்டு நின்றுக்கும் நான் நினைக்கிறேன். ஏன்னா பிடபிள்யூ ஒரு ரோடு போட்டது போல மணல் தறி, அதுல ஜனங்கள் நடந்து போறாங்க. 6 லட்சம் பேரு அங்க இங்க ஜலம் பிரவாகித்து நிக்குது. அங்க நடுவில் நிக்கிற எல்லா மீன்கள் அமைத்தோத்துல கேட்டிருக்கும், ஒரு நாளும் இல்லாம கடல் பிரிஞ்சு நிக்குது. ஏன்? கர்த்தருடைய மகிமை செங்கடலை விவாகித்து போட்டது. 7 நதிகள் அவர் கையில தாங்கி பிடித்து இருக்கிறார். என் ஜனம் கடந்து போகணும்னு ஜனங்கள் அக்கறைப்பட்டார்கள். கையெடுத்து கமத்தினாரு. பார்வோனும் சேனை மூழ்கடிக்கப்பட்டார்கள். புரியுதா? உங்க மேல இருக்கிற மகிமை விலை உயர்ந்தது. இந்த உலகத்துல எதை இழந்துட்டால் நீ திருப்பிக்கிடுவேன்னு பிசாசுக்கு தெரியும். ஆனா திருப்ப முடியாத ஒண்ணு தேவனுடைய மகிமை. அதை இழக்கும்படி சத்துரு போராடுகிறான். யாரும் நுழைய முடியாத எல்லைக்குள்ள இறங்கி ஆதாம் இல்லாத நேரத்தில் ஏவாள் இடத்தில் அந்த மகிமையும், ஏவாளை கொண்டு ஆதாம் இடத்தில் அந்த மகிமையும் சத்துரு இழக்க பண்ணினான். இழப்புகள் நம்ம வாழ்க்கையில யாராலையும் வரும். சபை வஞ்சிக்கப்படுமோ, ஏவாள் வஞ்சிக்கப்பட்டது போல நாங்கள் வஞ்சிக்கப்படுவோமோ என்று எண்ணி பவுல் பயந்தான். சொல்லுங்க, பயந்தான். ஆமா என்ன அதான் சொன்னேன், ஆதாம வீழ்த்துறதுக்கு ஏவாளை எடுத்தான். ஏவாளை வீழ்த்துறதுக்கு சர்ப்பமாய் வந்தது. அப்ப யார வேணாலும் வீழ்த்துறதுக்கு ஒரு விசுவாசியை கூட சத்துரு என்ன பண்ணிடலாம், பயன்படுத்திடலாம். ஆமென். யார வேணாலும் பயன்படுத்தலாம். அவன் நோக்கம் என்னது, தேவராஜ்யம் கட்டக்கூடாது. அவன் நோக்கம் என்னது, கர்த்தருடைய ஆலயம் பண்ணியக்கூடாது. அவன் நோக்கம் என்னது, அமைத்தோத்திரம் கர்த்தருடைய வேலை நடக்கக்கூடாது. தேவனும் நாங்க 24 வருஷ ஊழியம், ஏகദേശம் 50வது வயசை தொட போறேன். ஒரு மனுஷங்கிட்ட போய் இன்னைக்கு வரைக்கும் ₹1 கூட நான் ஏமாத்துனதும் இல்லை. அவங்களை ஏமாத்தி அவங்க தன்னதை கொண்டு போய் வேற ஒரு காரியத்தை நான் செஞ்சதும் இல்லை. ஆமா இன்னும் செய்ய போறதும் இல்லைங்கிற எனக்கு ஒரு நிச்சயம் இருக்குது. ஆமா நாளைக்கும் செய்ய மாட்டேங்கிறது 1000% உரப்பு எனக்கு இருக்குது. ஏன்னா எனக்கு சம்பாதிக்கிறதுக்கு 1058 வழி தெரியும். ஆனா என்னைக்கு ஆண்டவருடைய சத்தம் கேட்டனோ அன்னையிலிருந்து இந்த நிமிஷம் வரைக்கும் வரத்திலிருந்து வந்தால் ஒழிய ஒரு மனுஷனிடத்தில் ஒன்னையும் பெற்றுக் கொண்டதில்லை. எத்தனையோ கோடிகள் கையில கிடைச்சிருக்குது. 5500 வாடகை வீட்டுல இன்னைக்கு உட்கார்ந்துட்டு இருக்கோம். ஆனா ஒன்னையும் வீட்டுக்கு கொண்டு போனது கிடையாது. ஆமென். சில நேரம் பால் வாங்க முந்தா நாள் சிஸ்டர் ஒரு ₹1000 கொடுத்தாங்க ராத்திரி. அப்பதான் வீட்டுல காய்கறி வாங்கிட்டு போனேன். ராத்திரி போய் தைரியமா சொல்லுவேன். ஆமென். தைரியம் சந்தோஷமா சொல்லுவேன். கிறிஸ்துவின் ஸ்தானாபதிங்கிற சந்தோஷத்தோட அதை நான் சொல்லுவேன். ராத்திரி போய் 10 காய்கறி வாங்கிட்டு போனேன் வீட்டுக்கு. ஆனா வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை ஒரு நாள் கேரளா போயிட்டு வந்தோம். அங்க இருந்து வந்தனால எல்லாம் 0.0 சாரு ஒரு 500 தந்தாங்க. அதுக்கு முதல் நாள் வைத்தாமன் சொல்லுங்க. எல்லாவற்றையும் தேவன் பார்க்கிறார். எல்லா அந்தரங்கங்களை தேவன் ஆராய்ந்தறிந்திருக்கிறார். அவருக்கு தெரியாத அவன் மறைபொருள் ஒன்றுமே இல்லை. அவன் ஏன்னா வந்தது தேவனிடத்திலிருந்துனா அதை யாராலையும் தடை பண்ண முடியாது. அவன் தேவன் தருகிறது எந்த அவன் மனுஷனாலும் தடைந்து நிறுத்த முடியாது. அந்த மகிமை இழந்து போனார்கள் அவர்கள். ஆனால் அந்த மகிமைய நஷ்டப்பட்டாங்கன்னு விடாதபடிக்கு தேவன் அவர்கள் தோல்வடை கொடுத்து நிறுத்தினார். அந்த மகிமை ஒரு பலவீனத்தோடு இருந்த யாக்கோப அந்த மகிமை பலவீனனாய் காட்டாதபடி அவனை திடமுள்ளவனாய் காட்டினது. அவன் தன்னை திடப்படுத்தி கொண்டான். பாமே ஸ்தோத்திரம் யாக்கோபு.
அவன் மாமனை மச்சானை நம்பி யாத்திரை போனா போன இடத்துல தேவன் அவனுக்கு ஒரு பாதை காண்பித்து பகலில் மேகஸ்தம்பமும் இரவில் அக்னி ஸ்தம்பமாய் தேவன் அவனை நடத்தினார். அந்த மகிமை சபையை மூடட்டும், அந்த மகிமை ஜனங்களை நிரப்பட்டும், அந்த மகிமை இழந்து போகாதபடிக்கு தேவ சமூகத்திலே காத்துக் கொள்வோம். எல்லாருடைய கண்களை மூடலாம்.